நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு அமைச்சர்கள் ஆழி பேரலையால் பலியானவர்களுக்கு மலர் அஞ்சலி செலுத்தினர். புதுவையில் மீனவர் அமைப்புகள் சார்பில் 8ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு கடற்கரை சாலையில் நடந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் தியாகராஜன், பன்னீர்செல்வம், ராஜவேலு, சந்திரகாசு மற்றும் பலர் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏற்றி மலரஞ்சலி செலுத்தினர் மற்றும் இறந்தவர்களின் ஆத்மா சாந்தி அடைய கடலில் பால் ஊற்றினர். அதுபோன்று எதிர்க்கட்சித் தலைவர் வைத்தியலிங்கம், மாநில காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன் தலைமையில் காங்கிரசார் மலரஞ்சலி செலுத்தி கடலில் பால் தெளித்தனர். தொடர்ந்து மீனவ கிராம பஞ்சாயத்தார், மீனவ கிராம மக்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர். அதுபோன்று வம்பா கீரைப்பாளையத்தில் இருந்து பொதுமக்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் ஊர்வலமாக வந்து கடற்கரையில் சுனாமியில் இறந்தவர்களுக்கு மலரஞ்சலி செலுத்தினர். அதுபோன்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புஷி ஆனந்த் தலைமையில் உப்பளம் தொகுதி மக்கள் ஊர்வலமாக வந்து மலரஞ்சலி செலுத்தினர். அதுபோன்று காலாப்பட்டில் உள்ள சுனாமி நினைவு தூண் உள்ள இடத்தில் நடந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் மாலை அணிவித்து மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினார். அவரை தொடர்ந்து மீனவ கிராம மக்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். அதுபோன்று கனகசெட்டி குளத்தில் சுனாமி அலையால் உயிரிழந்தவர்களில் 16 பேர்களின் உடல்கள் புதைக்கப்பட்ட நினைவிடத்தில் மண்ணால் அவர்களின் சிற்பங்கள் செய்து அதற்கு அவர்களின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். புதுவை மாநில கடன் 4500 கோடி ரூபாயை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று மத்திய நிதி அமைச்சரிடம் மனு அளித்துள்ளதாக திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் கூறியுள்ளார். இதுகுறித்து திராவிட முன்னேற்ற கழக மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் கூறுகையில், புதுவைக்கு மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் வருகை புரிந்தபோது தனது தலைமையில் திமுக நிர்வாகிகள் அவரிடம் கோரிக்கை மனு அளித்ததாகவும், அந்த மனுவில் புதுவை சட்டமன்ற அமைப்பிற்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் மாநிலம் துரித வளர்ச்சி அடைவதற்கும் மாநில அந்தஸ்து கிடைக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள நிதி சுமையை கருத்தில் கொண்டு மாநிலம் பெற்றுள்ள 4500 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும், புதுவையில் உயர்த்தப்பட்டுள்ள வாட் வரியை ரத்து செய்ய அல்லது குறைக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மாநிலத்தின் உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதற்கும் மேம்படுத்துவதற்கும் தங்களின் நிதி அமைச்சகத்தின் மூலம் சிறப்பு நிதி உதவி அளிக்க வேண்டும் என்றும், காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் சிறப்பு நிதி உதவி செய்து புதுவையை குடிசையில்லா மாநிலமாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாக கூறினார். புதுவை மங்களம் தொகுதி திராவிட முன்னேற்றக் கழக இளைஞரணி சார்பில் 2013ஆம் ஆண்டு தினசரி காலண்டரை முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் சிவா வெளியிட்டார். புதுவை திராவிட முன்னேற்ற கழகம் இளைஞரணி சார்பில் 2013ஆம் ஆண்டு தினசரி காலண்டர் வெளியீட்டு விழா நடந்தது. விழாவில் மாநில திமுக முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் சிவா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தினசரி காலண்டரை வெளியிட அதனை இளைஞரணி அமைப்பாளர் முகமது யூனஸ் பெற்றுக்கொண்டார். தொடர்ந்து மங்களம் தொகுதி முழுவதும் காலண்டர் அனைத்து வீடுகளுக்கும் வழங்கப்பட்டது. விழாவில் மங்களம் தொகுதி நிர்வாகிகள் முரளி, சீதாராமன், முன்னாள் கவுன்சிலர் சக்திவேல், இந்திய அணி செயலாளர் குமார சுப்பிரமணியன், இலக்கிய அணி செயலாளர் குமார சுப்பிரமணியன், தொகுதி செயலாளர் மாறன், முகிலன், ஹரி மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை அரசு பள்ளிகளுக்கு பழைய முறைப்படி அரையாண்டு விடுமுறையை அளிக்க வேண்டும் என்று பட்டதாரி ஆசிரியர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து பட்டதாரி ஆசிரியர் சங்க பொதுச் செயலாளர் பாரி வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுவை கல்வித்துறை மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கிடைக்க வேண்டிய நியாயமான விடுமுறை நாட்களை குறைக்க திட்டமிட்டு இருப்பதை வன்மையாக கண்டிப்பதாகவும், மத்திய அரசின் கல்வி உரிமை சட்டம் பள்ளிகளுக்கு வேலை நாட்கள் 220 நாட்கள் அல்லது 1000 மணி போதனை நேரம் என அறிவுறுத்துகிறது. ஆனால் புதுவை பள்ளிகளில் ஒரு நாளுக்கு சரியாக 5 மணி நேரம் 15 நிமிடங்களாக போதனை நேரமாக உள்ளது. எனவே 200 நாட்கள் வேலை நாட்கள் என நிர்ணயித்தாலும் 1050 மணி நேரம் வேலை செய்வதாகவும், இந்நிலையில் கல்வித்துறை ஜனவரி 2ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை பள்ளிகள் இயங்கும் என்றும் 12ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை அரையாண்டு விடுமுறை என்று அறிவித்துள்ளது. அதில் சனி, ஞாயிறு, பொங்கல் விடுமுறைகளை தவிர்த்தால் 2 நாட்கள் மட்டுமே அரையாண்டு விடுமுறையாக உள்ளது என்றும், தேர்வுக்கு பின் தேர்விற்காக படிக்கும் மாணவர்களின் மனசோர்வை போக்கத்தான் விடுமுறை அளிக்கப்படுகிறது. எனவே அரையாண்டு விடுமுறையை ஜனவரி 1ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை பழைய முறைப்படி அறிவித்து மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நலனை காக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. புதுவை அரசு அமைச்சக ஊழியர்கள் பதவி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து 2வது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுவை ஒருங்கிணைந்த அமைச்சக ஊழியர்கள் சங்கத்தினர்
முதலமைச்சர் மற்றும் ஆளுநர் ஒப்புதல் அளித்த பதவி உயர்வை உடனே வழங்கிட வேண்டும், இளநிலை எழுத்தர்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் கடந்த 24ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை துவங்கினர். அதன்படி கிறிஸ்துமஸ் பண்டிகை விடுமுறையை அடுத்து 2வது நாளாக தபால் நிலையம் முன்பு தர்ணா போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டனர். சங்க பொதுச் செயலாளர் ராஜேந்திரன் தலைமையில் தலைவி சுந்தரி, செயலாளர் வேலுசாமி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற போராட்டத்தில் 600க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் தலைமை செயலக ஊழியர்கள் மட்டுமின்றி பிற துறை அலுவலகங்களைச் சேர்ந்த அமைச்சக ஊழியர்களும் கலந்து கொண்டதால் தலைமை செயலகம் மற்றும் அனைத்து துறை அலுவலகங்களிலும் பணிகள் பாதிக்கப்பட்டது. புதுவை கதர் மற்றும் கிராம தொழில் வாரிய தலைவர் ராஜேஷ் ஆரியபாளையத்தில் உள்ள சிறு தொழில் கூடங்களை ஆய்வு செய்து ஊழியர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். புதுவை கதர் மற்றும் கிராம தொழில் வாரிய தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட ராஜேஷ் ஆரியபாளையத்தில் உள்ள பேப்பர், சோப், ஊதுபத்தி மற்றும் ஸ்பின்னிங் நூல் தொழிற்கூடங்களை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் மற்றும் தொழிலாளர்களிடம் அங்குள்ள குறைகளை பற்றி கேட்டறிந்தார். மேலும் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் பேசி குறைகளை களைய உரிய நடவடிக்கை எடுப்பதாக அவர் உறுதியளித்தார். அப்போது தொழிற்கூட அதிகாரிகள், முக்கிய பிரமுகர்கள், கதர் மற்றும் கிராம தொழில் அலுவலர்கள் பலர் உடனிருந்தனர். புதுவை உருளையன்பேட்டை தொகுதி இளங்கோன் நகர் வார்டில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணியினை அரசு கொறடா நேரு பூமி பூஜையுடன் துவக்கி வைத்தார். புதுவை அரசு பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் சார்பில் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோன் நகர் வார்டு பகுதியான கென்னடி நகர், சுப்பராய பிள்ளை சத்திரம், சாந்தி நகர் விரிவாக்கம், திடீர் நகர், சாரதி நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பாதாள சாக்கடை மூலம் கழிவுநீர் அகற்றும் திட்டத்திற்கு 1,13,21,000 ரூபாய் மதிப்பீட்டில் திட்டமிடப்பட்டு அதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான நேரு கலந்து கொண்டு பூமி பூஜையுடன் பணியினை துவக்கி வைத்தார். விழாவில் துறை பொறியாளர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், NR காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். ஆதார் அட்டைக்கு விண்ணப்பிக்க ஒரு தொகுதிக்கு 2 முகாம்கள் அமைத்து நெரிசலை தவிர்க்க வேண்டும் என்று காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் வீரராகவன் கூறுகையில், புதுவையில் வெங்கடா நகர் தமிழ்ச்சங்கம் உள்ளிட்ட 8 மையங்களில் ஆதார் அட்டை பதிவு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு போன்ற பணிகள் நடைபெற்று வருகிறது. அதில் ஒரே மையத்தில், குறிப்பாக தமிழ்ச்சங்கத்தில் 7 தொகுதிக்கான பதிவு நடைபெறுகிறது. இதனால் நெரிசல் ஏற்பட்டு காலதாமதம் ஏற்படுவதுடன் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. எனவே பொதுமக்கள் மிகவும் சிரமம் அடைகின்றனர். மேலும் ஆதார் அட்டை பதிய அருகில் முகாம் இல்லாத காரணத்தால் வெகு தூரம் செல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகி மக்கள் அலைகழிக்கப்படுகின்றனர். எனவே பொதுமக்களின் நலன் கருதி ஒவ்வொரு தொகுதியிலும் 2 அல்லது 3 மையங்களை அமைத்து பொதுமக்களுக்கு எவ்வித சிரமமும் இன்றி ஆதார் அட்டைக்கு பதிய ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுவையில் நிலவி வரும் நிதி நெருக்கடியை சீரமைத்திட வேண்டி புதுவைக்கு வருகை புரிந்த மத்திய நிதி அமைச்சரிடம் மனு அளித்துள்ளதாக அரசு ஊழியர் மத்திய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து புதுவை மாநில அரசு ஊழியர் மத்திய கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் லட்சுமணசாமி கூறுகையில், பல மாதங்களாக புதுவையில் நகராட்சி, பஞ்சாயத்து மற்றும் கூட்டுறவு சங்க ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க நிதி இல்லை. இனிவரும் காலங்களில் அரசு ஊழியர் ஓய்வூதியம் நிலுவைத் தொகை 3 தவணைகளாக 3 ஆண்டுகளில் வழங்கப்படும் என்று நிதித்துறை ஆணை பிறப்பித்துள்ளது. இந்நிலையில் புதுவையில் நிலவி வரும் நிதி நெருக்கடியை சீரமைத்திட வேண்டி மத்திய நிதி அமைச்சரிடம் மனு அளித்துள்ளதாகவும், அந்த மனுவில் புதுவையில் பொது கணக்கு நிதி சட்டம் அமலுக்கு வந்த பிறகு தற்போது கடன் 5000 கோடியை தாண்டிவிட்டது. மேலும் நிதி பற்றாக்குறையும் 6% தாண்டிவிட்டது. மேலும் அரசு ஊழியர் வைப்பு நிதியும் பொதுமக்கள் வைப்பு தொகையும் படிப்படியாக எடுக்கப்பட்டது. மேலும் தற்போது கடன் வாங்கும் தகுதியை மாநிலம் இழந்துவிட்டதால் பொது கணக்கு நிதி சட்டம் தேவையற்றதாகும். எனவே பொது கணக்கு நிதி சட்டத்தை திரும்ப பெற்று புதுச்சேரி தனி கணக்கு நிதியை இந்திய கணக்கு நிதியில் சேர்த்து புதுவையை நிதி நெருக்கடியில் இருந்து காப்பாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளதாக அவர் கூறினார். புதுவை கிருமாம்பாக்கத்தில் சுனாமி பேரலையில் உயிரிழந்தவர்களுக்கு அமைச்சர் ராஜவேலு தலைமையில் பொதுமக்கள் மலரஞ்சலி செலுத்தினர். புதுவை முழுவதும் சுனாமி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு கிருமாம்பாக்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு சுனாமியில் உயிரிழந்தவர்களின் திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினார். அவரைத் தொடர்ந்து ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். அதேபோன்று வீராம்பட்டினத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி தலைமையில் காங்கிரசார் கடற்கரையில் அஞ்சலி செலுத்தினர் மற்றும் பாரதியார் பல்கலைக்கூட மாணவர்கள், கர்நாடக சிற்பக்கலை மாணவர்கள் கடற்கரையில் மணல் சிற்பம் வரைந்து மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர்.
புதுவை மாநில மீனவர் கூட்டுறவு தொழிலாளர் சங்கத்தினர் கோரிக்கைகளை வலியுறுத்தி மீன்வளத்துறை அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை மாநில மீனவர் கூட்டுறவு சம்மேளன மீன்பிடி வலை தயாரிப்பு தொழிலக தொழிலாளர் சங்கத்தினர் ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், மீனவர் கூட்டுறவு சம்மேளனத்தை அரசு மீன்வளத்துறையுடன் இணைத்து ஊழியர்களை அரசு ஊழியர்களாக அறிவிக்க வேண்டும், 10 ஆண்டுகள் பணி முடித்த ஊழியர்களுக்கு ஏசிபியினை உடனடியாக வழங்க வேண்டும் என்பது போன்ற பல கோரிக்கைகளை வலியுறுத்தி மீன்வளத்துறை அலுவலகம் முன்பு தலைவர் கதிர்வேலு தலைமையில் நிர்வாகிகள் முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் அரசு ஊழியர் சம்மேளன பாலமோகனன், ஆனந்தராசன், புகழேந்தி உள்ளிட்டோர் கண்டன உரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தில் ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். புதுவை தவளக்குப்பம் பெத்தேல் இல்லத்தில் கிறிஸ்துமஸ் நற்செய்தி பெருவிழா நடைபெற்றது. இதில் அனைவருக்கும் தேவ ஆசீர்வாதம் வழங்கப்பட்டது. புதுவை தவளக்குப்பம் சடாநகர் வேதவள்ளி தெருவில் உள்ள பெத்தேல் இல்லத்தில் கிறிஸ்துமஸ் நற்செய்தி பெருவிழா நடந்தது. விழாவில் ஆதி கிறிஸ்தவர்கள் சபை சுவிசேஷகர் இருதயராஜ் சிறப்பு ஜெபம் செய்திட நல்ல மேய்ப்பன் விசுவாச சபை அந்தோணிசாமியின் ஆராதனையும் பாடல்களும் நடந்தது. தொடர்ந்து ஜீப ஒளி சபை மனோகர் சிறப்பு செய்தி அளித்த விழாவில் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ஆனந்தன், துரை ஆகியோர் சிறுவர்களுக்கு பரிசுகள் வழங்கினர். பின்னர் கலங்கரை விளக்க ஊழியர்கள் சுவிசேஷகர் ராயப்பராஜ் நிறைவு ஜெபத்துடன் விழா இனிதே முடிவடைந்தது. விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் தேவ ஆசீர்வாதம் வழங்கப்பட்டது. புதுவை வில்லியனூர் கன்னிமூல கணபதி ஐயப்ப சேவா சங்கம் சார்பில் ஐயப்பனுக்கு சிறப்பு பூஜையும் திருவிளக்கு பூஜையும் நடைபெற்றது. புதுவை வில்லியனூர் பிராமணால் வீதியில் எழுந்தருளியுள்ள கன்னிமூல கணபதி தேவஸ்தானத்தில் ஐயப்ப சேவா சங்கம் சார்பில் ஐயப்பனுக்கு சிறப்பு பூஜையும் 28ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜையும் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ஐயப்பனுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரத்துடன் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் ஐயப்ப சுவாமி வீதியுலா நடைபெற்றது. விழாவில் திரளான பெண்கள் மற்றும் சிறுமிகள் திருவிளக்கினை ஏற்றி ஊர்வலமாக மாட வீதிகள் வழியாக சென்று பூஜித்து வழிபட்டனர். மேலும் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் பங்கேற்று ஐயப்ப கோஷத்துடன் பஜனை பாடி ஊர்வலமாக சென்றனர். விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை குருசாமிகள் தலைமையில் ஐயப்ப பக்தர்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.